கண்களை மூடியபடி ஒரு மலை பிரதேசத்தை நினைத்தால் நம் கண்களுக்குள் உயரமான மரங்கள், பச்சை பசேல் என்ற புல்வெளிகள், குளிர்ச்சியான காற்று, பனி படர்ந்த சாலைகள், வெண்மேகங்கள் என ஓர் அழகிய காட்சி விரியும். அதன் இடையே ஒரு குப்பை கூடமும் தென்பட்டால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் சில வருடங்களுக்கு முன்பு வரை குன்னூர் இருந்தது. குப்பை சூழ் குன்னூர் இன்று அடைமொழி வைக்கும் அளவிற்கு அழுக்கு படிந்து கிடந்த ஊரை இன்று அழகு நகரமாக மாற்றி அமைத்திருக்கிறது கிளீன் குன்னூர் அமைப்பு. இது ஒரு நாளில் நிகழ்த்தப்பட்ட அதிசயம் அல்ல, ஒவ்வொரு அடியாய் பார்த்து பார்த்து செய்த பெரும் செயல் திட்டம். இதை முன்னின்று சமூக அக்கறையோடு நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் சமந்தா. நல்லது செய்ய நினைத்து முதல் அடி எடுத்து வைத்தால் போதும், அடுத்த அடிக்கு தோள் கொடுக்க ஊரே வரும். குப்பையை அகற்றத் தொடங்கிய சமந்தாவோடு பல கைகள் இணைந்தன. குன்னூர் நகராட்சியும் துணைக்கு வந்தது. தெருக்கள், சாலைகள், பூங்காக்கள், நீர்நிலைகள், காடுகள் என விடாமல் செய்த பெரும் உழைப்பால் குன்னூர் மீது படிந்திருந்த குப்பை கரை மெல்ல மெல்ல அகலத் தொடங்கியது. குப்பைகளை அகற்றியதோடு அல்லாமல் அவற்றை உரமாகவும் மாற்றத் தொடங்கியது இவ் அமைப்பு. இன்று டன் கணக்கில் குப்பைகளை பிரித்து உரமாக்கி குன்னூர் விவசாயிகளின் உர செலவை பெருமளவு குறைத்திருக்கிறார்கள். குப்பை வேளாண்மை செய்ததோடு மட்டுமல்லாமல் பெண்களுக்கு வேலை வாய்ப்பளித்து அவர்களின் வாழ்வாதாரத்தையும் உயர்த்தி காட்டியிருக்கிறார்கள். குன்னூரில் நடந்திருக்கும் மாற்றம் தமிழ்நாடெங்கும் பரவ வேண்டும். ஏனெனில் பல ஊர்களின் நுழைவாயிலில் வரவேற்பு போர்டு இருக்கிறதோ இல்லையோ, கட்டாயம் குப்பை மேடு இருக்கிறது. இதை மாற்ற தேவதூதர்கள் வர வேண்டியது இல்லை, சாதாரண மனிதர்களின் நல்லெண்ணமே போதும். குப்பையை ஒரு தொழிலாக மாற்றி சுற்றுச்சூழலை சுத்தமாக்க முடியும் என முயன்று சாதித்து காட்டி வரும் கிளீன் குன்னூர் அமைப்பிற்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் சிறந்த பங்களிப்பிற்கான உழவர் விருது வழங்குவதில் மட்டில்லா மகிழ்ச்சி கொள்கிறது உழவன் ஃபவுண்டேஷன். விருதோடு கிளீன் குன்னூர் அமைப்புக்கு காத்தியின் உழவன் ஃபவுண்டேஷன் 2 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கி பாராட்டுகிறது.